குட் மார்னிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம டைஸ் பார்க்க போறோம். நம்ம நார்மலா சின்ன வயசுல இல்ல பிசினஸ் கேம்ஸ் இல்லைன்னா தாயம் அந்த மாதிரிலாம் விளையாண்டுருப்போம் இல்லையா? இந்த டைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டைஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நார்மலா பாருங்க, இதுதான் ஒரு டைஸ். இந்த டைஸ்க்கு நார்மலா இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், கார்னர்ஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு டைஸுக்கு நம்ம நார்மலா இப்படி பாக்குறப்ப டைஸ் எப்படி தெரியுது, ஆனா நம்மளுக்கு ஒரு சைடு வச்சு பாக்குறப்ப நம்மளால 6 சைடும் பார்க்க முடியும். ஐ மீன் 6 சைடும் என்ன நம்பர்ஸ் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாது. கரெக்டா? இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், 6 ஃபேஸ் இருக்கும் டைஸ்க்கு. ஸோ ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைஸ்க்கு 6 ஃபேஸ் இருக்கும். எட்ஜஸ், நெக்ஸ்ட் எட்ஜஸ். எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தா டயஸோட ஃபேஸஸ் ஜாயின் ஆகுது இல்லையா? ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸோட ஜாயின் ஆகுது இல்லையா? அதை தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் எங்க ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல. ஸோ இது ஒரு எட்ஜ். இந்த ஃபேஸ் ஜாயின் ஆகுற எட்ஜ் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல இருக்க ஃபேஸும் கீழே இருக்க இந்த ஃபேஸும் எங்க ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. கரெக்டா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸும் ரைட் சைட்ல இருக்க ஃபேஸும் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு டயஸுக்கு வந்துட்டு 12 எட்ஜஸ் இருக்கும். கரெக்டா? கவுண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது இது நம்ம இந்த சைடு, இது இது எல்லாமே டோட்டலா பார்த்தோம்னா 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்னர்ஸ். எட்ஜஸ் வந்துட்டு 12 இருக்கும். நெக்ஸ்ட் கார்னர். கார்னர் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா இதைதான் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு எட்ஜும் ஜாயின் ஆகுது இல்லையா? அதுதான் நம்ம கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தா ஒரு டைஸ்க்கு எவ்வளோ கார்னர் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. 8 கார்னர்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இதுதான் பேசிக்கானது. ஓகேவா? இதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு புரியல அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏதாச்சும் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். அந்த கன்ஃபியூஸ் ஆனதோடவே நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாதீங்க. ஓகேவா? இந்த இந்த இது எல்லாருக்கும் புரிஞ்சா? எட்ஜஸ், ஃபேஸஸ், கார்னர்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட். இப்ப நார்மலா நம்ம டயஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத ஸ்டாண்டர்ட், நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பிரிக்கலாம். நம்ம நார்மலா விளையாடுவோம் இல்லையா? பிசினஸ் கேம் அதெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ்.
ஸ்டாண்டர்டைஸ். ஸ்டாண்டர்டைஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் சைட்ஸை ப்ளஸ் பண்ணா 7 கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இருங்க, இதுல பார்த்தா புரியும் உங்களுக்கு. இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த டைஸ், இதுதான் டைஸ். ஓகேவா? இந்த டைஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்மளுக்கு நேரா ஒரு ஃபேஸ் இருக்கு. அதோட ஆப்போசிட் ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அப்படியே எதிரில் இருக்கிற ஃபேஸ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபேஸ். கரெக்டா? நம்மளால அதை பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு எதிர பின்னாடி அந்த ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மேல இருக்க ஃபேஸ்க்கு, இந்த மேல இருக்க ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேஸ். இந்த கீழே இருக்க ஃபேஸ் தான் இதுக்கு ஆப்போசிட் இருக்க ஃபேஸ். நெக்ஸ்ட், இந்த சைட்ல இருக்க ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் எதுன்னு பார்த்தா இந்த ஃபேஸ். ஸோ மேல இருக்க ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் கீழே இருக்கும். முன்னாடி இருக்க ஃபேஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட் பின்னாடி இருக்கும். சைட்ல ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும். சொல்லணும். ஓகே ஓகே. எட்ஜஸ்னா பாருங்க. ஓகே, இப்போ ஒரு இந்த ஃபேஸ் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஃபேஸ்னு சொன்னேன், இது ஒரு ஃபேஸ்னு சொன்னேன். இந்த ரெண்டு ஃபேஸும் ஜாயின் ஆகிற இடம், இந்த ரெண்டு ஃபேஸும் எங்க ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்கதான் ஜாயின் ஆகுது. கரெக்டா? இதுதான் எட்ஜ். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபேஸும் மேல இருக்கிற ஃபேஸும் எங்க ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தா இங்க ஜாயின் ஆகுது. இது ஒரு எட்ஜ். அதே மாதிரி இந்த ஃபேஸ் முன்னாடி ஃபேஸ் சைட்ல இது ஒரு எட்ஜ், இதுவும் ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். இந்த மாதிரி எட்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 12 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப கிளியரா? சரி, ஓகே ஓகே. நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர்ஸ் பிளஸ் பண்ணா 7 கிடைக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்ப இந்த ஒரு ஃபேஸ் இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் இதா இருக்கும். கரெக்டா? இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் கீழே இருக்க ஃபேஸா இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் இதுவா இருக்கும். இப்ப நான் இந்த ஃபேஸ்ல ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6ன்னு இருக்கு இந்த ஃபேஸ்ல. ஓகேவா? இந்த ஃபேஸ்ல 1 இருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியாது. அட் அ டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்போசிட் ஃபேஸஸையும் பார்க்க முடியாது. ஒரு ஆப்போசிட் ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதை நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸஸ் அதனோட நம்பர்ஸை பிளஸ் பண்ணேன் அப்படின்னா 7 கிடைக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். பாருங்க, இங்க இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்துட்டு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக் ஃபேஸ்ல 3 இருக்கு. ஓகேவா? அதை நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணா 7 கிடைக்குதா? அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அதே மாதிரி இந்த மேல இருக்க ஃபேஸ்லயும் ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் பிளஸ் பண்ணா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, 7 கிடைக்குது அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு டைஸ் எக்ஸாம்ல கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு டைஸ் இப்படிதான் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு ஒரு டைஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்ப இப்படி இருக்குன்னு வைங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும் அப்படின்னு. இப்ப இங்க பாருங்க, 3 2 1 நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். பாருங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ் புரியும். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னன்னா, பக்கத்துல இருக்க ஃபேஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும். பாருங்க, ஒரு டைஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க நான் 4 போடுறேன், 3 போடுறேன், இங்க 1 போடுறேன் அப்படின்னா இந்த ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்க ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ். கரெக்டா? அதை பிளஸ் பண்ணா நம்மளுக்கு 7 கிடைக்கும் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல. ஆனா ஸ்டாண்டர்ட் டைஸ்ல அப்படி கிடைக்காது, ஏன்னா அது ஆப்போசிட். இப்ப
3க்கு ஆப்போசிட்ல தான் 4 இருக்கு, நம்மளுக்கு பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும்னா அது ஆப்போசிட்ல இருக்கும், இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்க ஃபேஸ்ல நம்மளால அதை பார்க்க முடியாது. இந்த மாதிரி 2க்கு ஆப்போசிட் 5 இருக்கும். ஸ்டாண்டர்டைஸ் எப்பவுமே இப்படிதான், லைக் ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7 கண்டிப்பா வரும். இங்கே 6 இருக்கும், ஆனா இந்த சைட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அதே நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். லைக் பார்க்க முடியும் அப்படின்னா லைக் அட்ஜசன்ட் சைட்ஸை ப்ளஸ் பண்ணா 7 கிடைக்கும், பக்கத்துல இருக்கிற சைட்ஸை ப்ளஸ் பண்ணா 7 கிடைக்கும். இப்போ 4 + 3 7 கிடைக்குதா, அந்த மாதிரி. புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். பாருங்க, இந்த டைஸை பாருங்க. இந்த டைஸை பார்த்து எது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எது நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டைஸ் பாருங்க, ஸ்டாண்டர்டா நான் ஸ்டாண்டர்டான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட், ஏன்னா இந்த 5ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது. பக்கத்து பக்கத்து ஃபேஸ், நான் சொன்னேன்ல, அட்ஜசன்ட் ஃபேஸ், பக்கத்து ஃபேஸ்ல இருக்கிற நம்பர்ஸை பிளஸ் பண்ணி 7 கிடைச்சா அது நான் ஸ்டாண்டர்ட். நான் ஸ்டாண்டர்ட் டைஸை நம்ம ஜென்ரல் டைஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் ஸ்டாண்டர்ட் டைஸை நம்ம ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த செகண்ட் ஒன் பாருங்க, இது ஸ்டாண்டர்டா நான் ஸ்டாண்டர்டா? கரெக்ட், இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்மளுக்கு எதை பிளஸ் பண்ணாலும் 7 கிடைக்கல இங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணாதான் இந்த டைஸ்ல 7 கிடைக்கும். இப்ப 5க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கும் இந்த டைஸ்ல, 3க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும், 1க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கும். ஆனா நம்மளால அதை பார்க்க முடியல, ஏன்னா அட் அ டைம் ஒரு டைஸை ரெப்ரசென்ட் பண்ணா அதை வந்துட்டு 3 சைட்ஸ் தான் பார்க்க முடியும். அப்படிங்கறனால நம்மளால பார்க்க முடியல, அவ்வளவுதான். ஆனா இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ், இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இப்போ கீழே இருக்க டைஸ் பாருங்க, இந்த டைஸ் சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸா? இங்க 4ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது. சோ பக்கத்துல இருக்க ஃபேஸஸ் பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது, அப்படின்னா இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இந்த டைஸ் பாருங்க, இதுலயும் 6 + 1 7 கிடைக்குது. ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது, அதனால இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். இது பாருங்க, இதுல அட்ஜசன்ட் சைட்ஸை நம்ம பிளஸ் பண்ணா 7 கிடைக்கல. 6 + 3யும் 7 இல்ல, 6 + 2வும் 7 இல்ல, அதனால இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஆப்போசிட் சைட்ல பிளஸ் பண்ணாதான் இல்ல 7 கிடைக்கும், அதனால இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா? சரி, போலாம். இப்போ இதை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு பாருங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ். ஏன்னா அட்ஜசன்ட் சைட்ஸை பக்கத்துல இருக்க சைட்ஸை பிளஸ் பண்ணா எதுலையுமே வந்துட்டு 7 கிடைக்கல இல்லையா? பாருங்க, 5 + 1 6, 5 + 8 7 இல்லை, இட் இஸ் 8. ஓகேவா? சாரி, 5 + 3யும் 8. அதே மாதிரி இந்த டைஸ் பாருங்க, 2 + 3 5, 2 + 1 3, 3 + 1 4, எதுலையுமே 7 கிடைக்கல நம்மளுக்கு. அதனால இது என்ன டைஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்ல, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும், அவ்வளவுதான். விச் நம்பர்ஸ் ஆப்போசிட் டு 5, 5க்கு எதிரான என்ன இது? ஸோ 5க்கு எதிராக என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ 5க்கு எதிராக என்ன நம்ம பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும்னா 2வை பிளஸ் பண்ணாதான் 7 கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதனால 2 தான் 5க்கு எதிராக ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ 5க்கு எதிராக 2 இருக்கும். இதோட ஆன்சர் 2. ஓகேவா? இப்ப இதோட ஆன்சர் சொல்லுங்க, இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
விச் நம்பர்ஸ் ஆப்போசிட் டு 3? 3க்கு எதிராக எது இருக்கும்? ஓகே, சூப்பர். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அதே மாதிரி ஆப்போசிட் ஃபேஸஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கணும் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல. ஸோ 3 கூட என்ன பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 4 தான். ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 4 தான் இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதை பாருங்க, இதை பார்த்து சொல்லுங்க. இந்த டைஸ் பாருங்க. அட்ஜசன்ட் ஃபேஸஸ்ல 1 இருக்கு, 6 இருக்கு. அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 7 கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? அதாவது ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஸ்டாண்டர்ட் டைஸை ஜென்ரல் டைஸ் இல்லை நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் இது. ஸோ இதுல நம்ம எப்படி 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஆப்போசிட் சைட்ஸை ப்ளஸ் பண்ணா 7 கிடைக்காது. அதனால மிச்சம் என்ன நம்பர்ஸ் இருக்கு? 2 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. இந்த 3 நம்பர்ல எக்ஸாக்டா 6க்கு ஆப்போசிட்ல எது இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த 3 நம்பர்ஸ்ல எது வேணா இருக்கலாம். 2 தான் இருக்கும், 4 தான் இருக்கும், 5 தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஆப்போசிட் சைட்ஸை பிளஸ் பண்ணா 7ன்னு சொல்லிடுவீங்க. ஆனா இதுல எப்படி சொல்ல முடியும்? இதுல சொல்ல முடியாது இல்லையா? எக்ஸாக்டா இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல 2வும் வரலாம், 4ம் வரலாம், 6க்கு ஆப்போசிட்ல 5யும் வரலாம். 2, 4, 5 இந்த நம்பர்ஸ்ல எது வேணா இருக்கலாம் ஆப்போசிட்ல. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த டைஸ் பாருங்க. இதுலயும் அப்படிதான். விச் நம்பர்ஸ் ஆப்போசிட் டு 4? இதுல பாருங்க, 5யும் 2வையும் பிளஸ் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும். ஸோ அட்ஜசன்ட் ஃபேஸஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது. அதனால இது வந்துட்டு ஜென்ரல் டைஸ். இதுக்கு 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 4க்கு ஆப்போசிட்ல 1ம் இருக்கலாம், 3யும் இருக்கலாம், 6ம் இருக்கலாம். கரெக்டா? நம்மளால எது இருக்கும், கரெக்டா இதுதான் இருக்கும், இந்த நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1ம் இருக்கலாம், 3யும் இருக்கலாம், 6ம் இருக்கலாம். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல இப்ப இந்த ஆப்ஷன் ஏ கொடுத்து 1 கொடுத்திருந்தாங்க, பி கொடுத்து 3 கொடுத்திருந்தாங்க, சி கொடுத்து 6 கொடுத்திருந்தாங்க, டி கொடுத்து cannot be determined கொடுத்திருந்தாங்கன்னா எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்? ஆப்ஷன் டியை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா கரெக்டா நம்மளுக்கு தெரியாது இந்த நம்பர்ல எந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ cannot be determined தான் சூஸ் பண்ணணும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்ப இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே. இதோட அட்ஜசன்ட் சைட்ஸ், அதாவது பக்கத்துல இருக்கிற ஃபேஸஸை பிளஸ் பண்ணா நமக்கு 7 கிடைக்கல. கரெக்டா? சோ இது வந்துட்டு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்ல எப்பவுமே ஆப்போசிட் ஃபேஸஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க? விச் நம்பர்ஸ் ஆப்போசிட் டு 6? 6க்கு எதிரான எண் எது? ஸோ என்ன பிளஸ் பண்ணா 7 கிடைக்கும்னு பார்த்தா 1. அதனால இதோட ஆன்சர் வந்துட்டு 1. ஓகே, செகண்ட் டைஸ்க்கு பாருங்க. செகண்ட் சம்க்கு இதோட ஆன்சர் சொல்லுங்க. இதோட அட்ஜசன்ட் சைட்ஸ் 4ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு 7 கிடைக்குது. பக்கத்துல இருக்க ஃபேஸஸை பிளஸ் பண்ணா 7 கிடைக்குது. அதனால இது ஒரு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல இந்த நம்பர் 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3க்கு எதிரான எண் எது?
நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா எக்ஸாக்டா ஒரே ஒரு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஒருவேளை நம்மளுக்கு இன்னொரு டைஸ் இங்க கொடுத்துருந்தா நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஆனா கரெக்டா எக்ஸாக்டா இங்க ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ cannot be determined. 2ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம், 6ஆவும் இருக்கலாம். 3 ஆப்போசிட். ஸோ cannot be determined தான் இதுக்கு ஆன்சர். இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் ஓகே தானே? எல்லாருக்குமே கிளியர் தானே? நம்ம இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதனால கேக்குறேன், இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே ஓகே தானே, கிளியர் தானே? நெக்ஸ்ட் நம்ம போலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் நம்ம சிங்கிள் டைஸ் வச்சு பார்த்தோம். சிங்கிள் டைஸ், ஒரே ஒரு டைஸோட ஒரே ஒரு பிக்சர் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது மாதிரி பார்த்தோம். அது மோஸ்ட்லி வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அப்படி, அதுதான் வந்துட்டு எக்ஸாம்ல மெயினா கேட்பாங்க. ஓகேவா? இதுல ஒண்ணு உங்களுக்கு புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப 2 டைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது ஒரே டைஸோட 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே டைஸோட இமேஜஸ் தான். அதுல இருந்து நம்மளுக்கு பொசிஷன் மட்டும் மாத்தி அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். When you have one face common in both the images and its position is same, the corresponding faces of both are opposite. இப்ப பாருங்க, 2 டைஸ், ஐ மீன் 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க ஒரே டைஸோடது. இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா காமனா நம்பர் எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 4 அப்படிங்கிற நம்பர் காமனா இருக்கு. கரெக்டா? அதுவும் 4 வந்துட்டு ஒரே ஃபேஸ்ல இருக்கு. இந்த டைஸ்லயும் ஒரே மேல இருக்க ஃபேஸ்ல தான் 4 இருக்கு. இந்த டைஸ்லயும் மேல இருக்க ஃபேஸ்ல தான் 4 இருக்கு. கரெக்டா? இப்படி ஒரு இமேஜ் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்னவா, ஒருவேளை இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாருங்க, ஒரே ஃபேஸ்ல 4 இருக்கு. நல்லா பாருங்க, ஒரு டைஸோட 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரே இடத்துல 4 இருக்கு அப்படின்னா மற்ற கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அதாவது இந்த நம்மளுக்கு நேரா இருக்க ஃபேஸ்ல எது இருக்கோ அதுவும், இந்த டைஸ்ல நேரா இருக்க ஃபேஸ்ல எது இருக்கோ அதுவும் ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல ஃபேஸ்ல எது இருக்கு, 2 இருக்கா, இந்த 2வும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க 3வும் ஆப்போசிட்ல இருக்கும். எல்லாருக்கும் கிளியரா? 2 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டா நான் ஸ்டாண்டர்டா அப்படின்னு பாக்குறத விட இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இப்ப டயஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்ம சால்வ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, 5-6 மெத்தட்ஸ் இருக்கும். ஆனா நீங்க எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த இந்த இதை சால்வ் பண்றதுக்கு இந்த மெத்தட் தான் கிளியர் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அதுல சொல்றேன், இந்த இந்த மாதிரி 2 இமேஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொல்றேன்ல, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுட்டா? இப்ப ரெண்டு ரெண்டு டயஸோட 2 இமேஜஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த இமேஜ்ல ஒரே ஃபேஸ்ல, ஒரே இடத்துல ஒரு நம்பர் இருக்கு, சேம் நம்பர் ஒரே இடத்துல இருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் சேமா வருது 2 டைஸ்லயும். அது சேம் ஃபேஸ்ல இருக்கு ரெண்டுலயுமே அப்படின்னா அதோட கீழே இருக்க ஃபேஸ், 2 டைஸும் கம்பேர் பண்ணி அதோட கீழே இருக்க ஃபேஸ்ல, ஐ மீன் இப்ப நான் இந்த ஃபேஸ் நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ்னா இந்த 6ம் இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருக்கும், 5ம் ஆப்போசிட்ல இருக்கும். 6ம் 5ம் ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த 2வும் 3யும் ஆப்போசிட்ல இருக்கும். சேம் பிளேசஸ்ல இருக்க நம்பர் ஆப்போசிட்ல இருக்கும். எல்லாருக்கும் கிளியரா? அப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் சொல்லுங்க. 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும்? 4க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கும். ஏன்னா டயஸ்ல மொத்தமா இருக்கிறதே 6 நம்பர்ஸ். கரெக்டா? அதுல 6க்கு ஆப்போசிட்ல 5ஆ இருக்கும்னு பாத்துட்டோம். 2க்கு ஆப்போசிட்ல 3ஆ இருக்கும்னு பாத்துட்டோம். அப்போ 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? 1 மட்டும் தான் இருக்கு மிச்சம். அதுதான் கண்டிப்பா 4க்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாம். இங்க பாருங்க, அங்க நம்ம என்ன பார்த்தோம்னா 2 இமேஜஸ்லயும் ஒரு நம்பர் காமனா இருக்கு. அந்த நம்பர் ஒரே இடத்துல இருக்கு, ஒரே ஃபேஸ்ல இருக்கு. அதுதான் நம்ம அங்க பார்த்தோம். கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, ஒரே டைஸோட 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க.
ஒரு நம்பர் காமனா இருக்கு, இங்கேயும் ஒரு நம்பர் காமனா இருக்கு. அங்க மாதிரி அங்க 4 காமனா இருந்துச்சு, இங்க 3 காமனா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த நம்பர் வந்துட்டு ஒரே ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அங்க நம்மளுக்கு 4 வந்துட்டு ஒரே ஃபேஸ்ல கொடுத்துருந்தாங்க, மேல இருக்க ஃபேஸ் கரெக்டா. இங்கேயும் அந்த ஃபேஸ்ல 4 இருந்துச்சு, அதே ஃபேஸ்ல தான் இங்கேயும் 4 இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்ல, அந்த காமன் நம்பர் இங்க வேற வேற ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கொஸ்டின் இமேஜ் உங்களுக்கு காட்டி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஒண்ணு இந்த காமன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும். இப்படி இந்த டைஸ்ல நீங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுறீங்கன்னா, அதே மாதிரி இங்க காமன் நம்பர் இருக்கு இல்லையா, இது இந்த டைஸ்லயும் நீங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும். அப்படி பாக்குறப்ப 3 இருக்கா, இந்த டைஸ்ல 3, இந்த சைட் கிளாக் வைஸ் போனா இங்க என்ன இருக்கு 6. ஸோ எகைன் 6ல இருந்து இந்த சைட் போனா 4. இப்ப இந்த டேஸ்ல பாருங்க, இந்த சைட் கிளாக் வைஸ் போனா அதே மாதிரி 1, 1ல இருந்து மறுபடியும் கிளாக் வைஸ் போனா 5. ஸோ இதை பாருங்க, இதுல இருந்து 6க்கு ஆப்போசிட் 1 இருக்கு, 4க்கு ஆப்போசிட் 5 இருக்கு. அதே நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைட் போய்க்கலாம், இந்த சைட் தான் போகணும் அப்படின்னு இல்லை. ஆனா ரெண்டு இமேஜஸ்லயும் ஒரே சைட் தான் போகணும். இப்ப 3 காமனான நம்பர்ல இருந்து தான் போகணும். ஓகேவா, காமனான நம்பர் எது கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் போகணும். இப்ப நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 3ல இருந்து 4. ஓகேவா, 3, 4, 4ல இருந்து 6, 6 இந்த சைட், 3ல இருந்து 5, 3, 5, 1. அதே தான் கிடைக்கும் நமக்கு. 6க்கும் 1 ஆப்போசிட்ல இருக்கும், 4க்கு 5 ஆப்போசிட்ல இருக்கும். கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? ஒரே ஃபேஸ்க்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஒரே ஃபேஸ்க்கும் அதே தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரே ஃபேஸ்க்கு பாருங்க, 4 இருக்கு, இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணா 2 இருக்கு, 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. நான் வந்துட்டு ஒரே ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக நான் அப்படி சொன்னேன். இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை, நம்மளுக்கு ஒரே ஃபேஸ்ல வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்க ரெண்டும் 4 இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்க 6 இருக்கும், 5 இருக்கும், டைரக்டாவே நம்ம கம்பேர் பண்ணிடலாம், இதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்னா தான் கிடைக்கும், நம்ம டைரக்டா கம்பேர் பண்ணாலும் ஆன்சர் ஒன்னா தான் கிடைக்கும். ஓகே, இந்த இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு டயஸோட 2 இமேஜஸ் கொடுத்து அதுல ஒரு நம்பர் சேம், ஒரு ஃபேஸோட நம்பர் சேமா இருந்து அது வெவ்வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். ஒன்னு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த சம்ல 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருந்திருக்கும்? 3க்கு ஆப்போசிட்ல 2 தான் இருக்கும். ஏன்னா 4க்கு ஆப்போசிட்ல 5ன்னு நம்ம கிடைச்சிருக்கு, 6க்கு ஆப்போசிட்ல 1 கிடைச்சிருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருந்திருக்கும்? 2 தான் இருந்திருக்கும். ஏன்னா 2 மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. ஒரு டயஸ்ல 6 நம்பர்ஸ் தான் இருக்கும், அதுல 4க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு, 6க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு, அப்ப 3க்கு ஆப்போசிட்ல எக்ஸாக்டா 2 தான் இருக்கும். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் போலாம். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு நம்பர் காமனா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு ஒரே ஃபேஸ்ல பார்த்தோம், ஒரே ஃபேஸ்ல ஒரே இடத்துல ஒரே நம்பர் கொடுத்துருந்தாங்க காமனா. செகண்ட் கேஸ்ல வந்துட்டு ஒரு நம்பர் காமனா வெவ்வேறு இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஆனா இது பாருங்க, இந்த டைஸ்ல 2 நம்பர் காமனா கொடுத்துருப்பாங்க. நான் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட்ல, 6, 4, 6, 4 இருக்கா. இப்படி இருக்கிற கேஸ்ல மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த 1, 5 இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும். ஒரு டயஸ்ல 2 இமேஜஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு 2 நம்பர்ஸ் காமனா இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ், ஐ மீன் இந்த 1ம் 5ம் ஆப்போசிட்ல இருக்கும்.
கிளியரா? ஆனா இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா 2, 3 ரெண்டுமே இருக்கு. அது வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இந்த டைஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1ம் 5ம் ஆப்போசிட்ல இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? கிளியரா எல்லாருக்கும்? இந்த 3 கான்செப்ட்ஸ், இந்த 3 கேஸ் பார்த்தோம்ல, அந்த 3 கேஸும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். போலாமா? இல்ல இன்னும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். Two different positions of the same dice are shown, the six faces of which are numbered from 1 to 6. Select the number that will be on the face opposite to the one showing 3. ஒரே பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்படுகின்றன. அவற்றின் முகங்கள் 1 முதல் 6 வரை எண்ணப்பட்டுள்ளன. எண் 3 காட்டும் முகத்தில் எதிரே இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இதுல பாருங்க, 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. 4 இருக்கு, 6 இருக்கு. அதே மாதிரி இந்த டைஸ்லயும் 4 இருக்கு, 6 இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம லாஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கேஸ் தான் அது. ரெண்டுலயுமே 2 நம்பர்ஸ் காமனா இருக்குன்னா என்ன சொன்னேன், மிச்சம் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும்னு சொன்னேன். ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கும். இதோட ஆன்சர் 1. ஓகே, எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் சம். இது பாருங்க, two positions of the same dice are shown. What will be the number opposite to 3? 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த 2 இமேஜஸை கம்பேர் பண்ணா 2 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு காமனா இருக்கு ரெண்டுலயுமே. கரெக்டா? 2 மட்டும்தான் காமனா இருக்கு, அதுவும் வேற வேற இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல இல்ல. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வேற வேற இடத்துல இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க இந்த இமேஜை பார்த்து. இதுல 2 வந்துட்டு இந்த சைடு இருக்கு, இதுல 2 வந்துட்டு இந்த சைடு இருக்கு. தெரியுதா? சோ அது வேற வேற இடத்துலதான் இருக்கு, ஒரே இடத்துல இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பார்த்தோம், 2 அதுல இருந்து கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி எடுக்கிறேன்னா 1 அதுல இருந்து 6. அதே மாதிரி டைரக்ஷன் மாத்தக்கூடாது. காமனா எந்த நம்பர் இருக்கோ அதுல இருந்து கிளாக் வைஸ் எடுத்தா 5, 5ல இருந்து 3. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும், 3க்கு ஆப்போசிட்ல 6 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 6. சரி, இதுல 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும், இதுல 2க்கு ஆப்போசிட்ல எல்லாமே 4 வரும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. Three different positions of the same dice are shown. Which numbers on the face opposite to the face showing 4? ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 4ஐ காட்டும் முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எந்த எண் உள்ளது? இதுல ஒரு டயஸோட 3 இமேஜ் கொடுத்திருக்காங்க. அதுல 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 எதுல இருக்கு, இந்த டயஸ்ல இருக்கு 4. கரெக்டா? இப்ப இந்த டயஸையும் இந்த டயஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல காமனான நம்பர் 1. 1 வந்துட்டு வெவ்வேறு இடத்துல இருக்கு. கரெக்டா?
ஸோ நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேஸை பாருங்க. 1 clockwise, 4 ஆன்டி கிளாக் வைஸும் நீங்க எடுத்துக்கலாம். நான் கிளாக் வைஸ் எப்பவுமே எடுக்கிறனால எடுக்கிறேன். 6 அதே மாதிரி காமன் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க, 4க்கு எதிராக என்ன நம்பர் இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. 4க்கு எதிராக 5க்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 5. இந்த மாதிரி 3 இமேஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த 2 இமேஜை கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த இதுல மட்டும்தான் 4 இருக்கு. இதை கொண்டு போய் இது கூட கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகேவா? நான் இல்ல எனக்கு இதுல இருந்து தான் ஆன்சர் வேணும் அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து நீங்க நடுவுல இருக்க இமேஜோட கம்பேர் பண்ணும். அப்படி போகாதீங்க. உங்களுக்கு சட்டுன்னு பாருங்க, உங்களுக்கு எது வந்துட்டு கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கு, ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு அதுல இருந்து போங்க. அந்த 2 இமேஜஸையும் கம்பேர் பண்ணுங்க. கிளியரா? இந்த மாதிரி 3 இமேஜ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரோமன் 1க்கு ஆப்போசிட்ல எந்த ரோமன் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சரி. இப்ப இந்த கேஸ்ல நம்ம இதையும் கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா இதையும் கம்பேர் பண்ணலாம். எதை கம்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இதுலயும் இந்த இந்த 2 இமேஜஸ் பாத்தீங்கன்னா 1 காமனா இருக்கு. இந்த 2ஐயும் பாத்தீங்கன்னா 2 காமனா இருக்கு. நம்ம ரெண்டையுமே இப்ப ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த சம்முக்கு மட்டும் சொல்றேன், எல்லா சம்முக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. 1 வந்துட்டு காமனா இருக்கு. ஸோ நம்ம 1ல ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப பாருங்க, ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல, 3 ஆப்போசிட்ல இருக்கும், 5 ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ 2க்கு 3 ஆப்போசிட்ல இருக்கு, 4க்கு 5 ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ 1க்கு என்ன ஆப்போசிட்ல இருக்கும்னா 6 ஆப்போசிட்ல இருக்கும். இதுல இருந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டைஸையும் லாஸ்ட் டைஸையும் கம்பேர் பண்ணா எப்படி ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணா 2 காமனா இருக்கு, வெவ்வேறு இடத்துல இருக்கு. வெவ்வேறு இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 2 4 1. இங்க 2 5 6. அப்ப ரோமன் 1க்கு ஆப்போசிட்ல என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 6 கிடைக்குது. சோ நம்ம 6 தான் ஆன்சர். இதுக்கு 6 தான் ஆன்சர். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆல்சோ கேன் பி கம்பேர்னா மேம். 5 இஸ் காமன். கம்பேர் பண்ணலாம். நீங்க எதை வேணா நீங்க கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் நான் எங்க 1 இருக்குன்னு பார்த்தேன், அப்படி நான் கம்பேர் பண்ண அவ்வளவுதான். நீங்க எதை கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்க கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த சம் பிளஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். என்னன்னா ஏ காமனா இருக்கு, இந்த டாலர் சிம்பலும் காமனா இருக்கு ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டயஸோட இமேஜ் 2 இமேஜ் கொடுத்து அதுல 2 கேரக்டர்ஸ் இல்ல நம்பர்ஸ் காமனா கொடுத்தாங்கன்னா
மிச்சம் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, நம்பர் இருக்கும் இல்லையா, மிச்சம் ஒரு ஃபேஸ்ல இருக்க கேரக்டர் இல்ல நம்பர், அதுதான் ஆப்போசிட்ல இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? அப்ப பிளஸ்க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு இது ஹேஷ்டேக் கிடைக்கும். பிளஸும் ஹேஷ்டேக் தான் மிச்சம் இருக்கு. ஸோ பிளஸுக்கு ஆப்போசிட்ல இந்த ஹேஷ்டேக், அதுதான் ஆன்சர். அந்த தேர்ட் கேஸ், நமக்கு தேர்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த தேர்ட் கேஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதை பாருங்க. 6க்கு ஆப்போசிட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல என்ன கிடைக்கும்? ஓகே, சூப்பர், எல்லாருமே கரெக்டா பண்ணிருக்கீங்க. சரி, சிக்ஸையும் நம்ம எதையும் கம்பேர் பண்ணலாம், இதையும் கம்பேர் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமும் செகண்டையும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு டக்குனு ஆன்சர் கிடைச்சிடும். இல்ல நீங்க எதை வேணா கம்பேர் பண்ணலாம், நான் ஜஸ்ட் இதை சீக்கிரமா ஆன்சர் கிடைச்சிடும் அப்படிங்கறக்காக சொல்றேன். நீங்க ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, பிராக்டிஸ் ஆகுறதுக்காக சொல்றேன். பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்ப இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா 4 காமனா இருக்கு, 3 காமனா இருக்கு, 2 நம்பர் காமனா இருக்கு. அப்படின்னா மிச்சம் இருக்கிற 2 நம்பர்ஸும் ஆப்போசிட்ல இருக்கும்னு பார்த்தோமா? அப்ப 6க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கும். ஸோ 6க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணீங்கன்னா 1 தான் காமனா இருக்கு, அதுவும் ஒரே இடத்துல தான் இருக்கு, வெவ்வேறு இடத்துல இல்லை. அப்படின்னா இதுல இருக்க ஒரே ஃபேஸ்ல இருக்க 2 நம்பரும் ஆப்போசிட்ல இருக்கும். 3க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும், 2க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கும். இதுக்கு இந்த சம்ல 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 1க்கு ஆப்போசிட்ல 1க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கும். 3க்கு ஆப்போசிட் கொஸ்டின் வந்துட்டு 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான். இதோட ஆன்சர் 4. 3க்கு ஆப்போசிட்ல 4 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் இது பாருங்க, இதோட ஆன்சர் கண்டுபிடிங்க. yellow கலருக்கு ஆப்போசிட்ல என்ன கலர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க. இப்ப ஏவையும் இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ளூ ப்ளூ காமனா இருக்கா, ஆரஞ்சு ஆரஞ்சு, இந்த ரெண்டுமே காமனா இருக்கு. அப்படி 2 காமனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? மிச்சம் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கும். இப்ப எல்லோக்கு ஆப்போசிட்ல வயலட் இருக்கும். இதுதான் ஆன்சர். சரி, ஓகே, இந்த சம்ல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஆப்போசிட்ல, சும்மா நான் கேட்கிறேன், எல்லாத்துக்குமே ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும். சோ நம்ம எல்லோக்கு ஆப்போசிட்ல வயலட் இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? வேற ஏதாவது ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ரெட்டுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி. கலர்ஸ்க்கு ஆப்போசிட் கலர்ஸ், உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட் கலர்ஸ் என்னென்னலாம் ஆப்போசிட் கலர்ஸ் இருக்கு உங்களால, இந்த 4 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து உங்களால எந்தெந்த ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பாருங்க.
எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓகேவா? காமனா என்ன இருக்கு? எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? ஆரஞ்சும் ரெட்டும் இருக்கு. ஸோ ஆரஞ்சும் ரெட்டும் ஆப்போசிட்ல இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது எல்லோவும் வயலட்டும் ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்றது. இப்ப நம்மளுக்கு ஆரஞ்சும் ரெட்டும் கிடைச்சிருச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. எல்லோ காமனா இருக்கா? எல்லோ காமனா இருக்கு. அதுல இருந்து எடுத்தோம் நீங்க எல்லோ ப்ளூ ஆரஞ்சு. அங்கேயும் எல்லோ ரோஸ் ரெட். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு புதுசா என்ன கிடைச்சிருக்கு? ப்ளூவும் ரோஸும் ஆப்போசிட்ல இருக்கு. எல்லாருக்கும் கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Two positions of a dice are shown. When 3 points are at the bottom, how many points will be at the top? ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. 3 புள்ளிகள் கீழே இருக்கும்போது மேலே எத்தனை புள்ளிகள் இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. மேல வந்துட்டு ஆஹ் ஆஹ் கீழே வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கு அப்படின்னா மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த கொஸ்டின்ல மீன் பண்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்னவோன்னு சொல்லுங்க. பாருங்க, இங்க இந்த டைஸ்ல இங்க 5 டாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இங்க 5 டாட்ஸ் இருக்கு. 2 இடத்துலயும் ஒரே பிளேஸ்ல 5 டாட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்க 2 டாட்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 டாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த தேர்டு கேஸ் பார்த்தோம் இல்லையா? அதுதான் 2 இமேஜஸ்லயும் 2 நம்பர்ஸ் காமனா இருக்கு. ஸோ மற்ற 2 ஃபேஸஸ்ல என்ன இருக்கோ அதுதான் ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இங்க 3 டாட்ஸ் இருக்கு, இங்க 4 டாட்ஸ் இருக்கு. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 4. அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் அட் த பாட்டம், டாப்ல என்ன வரும்னு கேட்டா அதுக்கு ஆப்போசிட்ல 4 தான் வரும். 4 தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 4 positions of a dice is shown. Which alphabet will be opposite to KL? கீழே ஒரு பகடையில் 4 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. எந்த எழுத்துக்கள் KL என்ற எழுத்துக்கு எதிராக இருக்கும்? None of these are. இன்னொரு டைம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு டைரக்டா உங்களுக்கு கிடைக்காது. கம்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு டைம். நன் ஆஃப் திஸ் வராது இதுக்கு.
இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. EF EF AB AB ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிடியும் எம்என்னும் ஆப்போசிட் ஃபேஸஸ். மிச்சம் ரெண்டு ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸஸ். கரெக்டா? ஸோ சிடியும் எம்என்னும் ஆப்போசிட் ஃபேஸஸ்னு தெரியுது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கேஎல் ஐஜே இந்த ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏபியும் ஜிஹெச்சும் ஆப்போசிட் ஃபேஸஸ் தெரியுது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கேஎலுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிடியும் இல்லை, ஏபியும் இல்லை, மிச்சம் ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஎஃப் மட்டும்தான் இருக்கு. ஸோ கேஎலுக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பா இஎஃப் தான் இருக்கும். கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? சரி, ஓகே. சரி, நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். டைஸ் இல்லை, நம்ம போன வீக் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து பாருங்க. இது போடுங்க. இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு டி தான். ஜஸ்ட் இந்த டைரக்ஷன் மட்டும் அப்படியே கிளாக் வைஸா டர்ன் ஆகுது. அப்படி பார்த்தா டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க. இதோட இந்த பிளஸ் வந்துட்டு இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இமேஜ்ல இது இங்க போகுது. நெக்ஸ்ட் கீழே வருது. ஸோ ஆன்சர் இமேஜ்ல பிளஸ் இங்க இருக்கணும் இந்த இடத்துல. அப்படி பார்த்தோம்னா மூணு ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கு ஏபிசி. நெக்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் பாருங்க. இங்க வந்துட்டு அப்வர்ட்ஸா இருக்கு. இங்க வந்துட்டு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டர்ன் ஆயிருக்கு இந்த சைடு. நெக்ஸ்ட் இங்க வரப்ப மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கீழே வரப்ப ஆன்சர் ஃபிகர்ல வரப்ப இப்படி டர்ன் ஆயிருக்கணும், ஷேட் ஆயிருக்கணும். ஷேட் பண்ண ஆரோ மார்க் அது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஏபிசி மூணுலையும் பி ஆப்ஷன்ல தான் அப்படி இருக்கு. எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபிகரையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க.
ஜஸ்ட் அப்படியே கிளாக் வைஸ் டேர்ன் ஆகுது அந்த இமேஜ். இதுல பாருங்க, இந்த இமேஜ்ல சின்னதா இங்க ஒரு கர்வ் இருக்கு, நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். கரெக்டா? இந்த இடத்துல அந்த கர்வை தான் கீழே வந்துட்டு பிக்கும் டிக்கும் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக. தெரியுதா? இந்த இந்த இமேஜ் அப்படியே இது அப்படியே இந்த சைடு டர்ன் ஆயிருக்கு, கிளாக் வைஸ் டர்ன் ஆயிருக்கு. மறுபடியும் இதை கிளாக் வைஸ் டர்ன் பண்ணா நம்மளுக்கு எது கிடைக்கும்? இந்த கர்வையும் பார்க்கணும் நம்ம. இப்படி வரணும் இந்த கர்வ். டியையும் கம்பேர் பண்ணா டில தான் அந்த கர்வ் அப்படி வருது. ஸோ டி தான் ஆன்சர். ஓகே, இது சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் போகுது இல்லையா, இதை கம்பேர் பண்ணுங்க. இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த எல் இங்க இருக்கு, நடுவுல போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஆரோ மார்க் இந்த இடத்துல இருக்கு, நடுவுல வந்துருச்சு. ஓ இங்க இருக்கு, செகண்ட் ஒன்ல இங்க போயிடுச்சு. அதே மாதிரி ட்ரையாங்கிள் இங்க இருக்கு, இங்க போயிடுச்சு. இந்த ஆரோ மார்க் நடுவுல இருந்த ஆரோ மார்க் இங்க வந்துருச்சு. அதே மாதிரி நடுவுல இருந்த சி இங்க வந்துருச்சு. எல்லா கேரக்டர்ஸும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு எப்படி போகுதோ அதே மாதிரி தான் தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகுது. ஸோ செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு, அந்த தேர்ட் பாக்ஸ்க்கு கேரக்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபோர்த்துல இருந்து ஃபிஃப்த்துக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணுங்க. அந்த கான்செப்ட் இது, கான்செப்ட் வந்துட்டு இது. அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க இப்போ. செகண்ட் பாக்ஸ்ல இருந்து தேர்ட் பாக்ஸ்க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதே சேஞ்சஸ் நம்ம ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த்துக்கு பண்ணணும். அது பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. பாருங்க, சி இங்க இருக்கு செகண்ட் பாக்ஸ்ல, தேர்ட் பாக்ஸ்ல சி இங்க போகுது. ஸோ ஓ இங்க இருக்கு, ஓ வந்துட்டு நடுவுல வரணும். டூ இங்க இருக்கு, இங்க போகுது. ஸோ அதே மாதிரி டூ இங்க இருக்கு, இங்க வரணும். என் இங்கிருந்து இங்க போகுது, எல் இங்கிருந்து இங்க போகணும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு 2OL எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு டயஸோட க்ளோஸ்டு டைப் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்துட்டு ஓப்பன் டைப் பார்ப்போம், டயஸோட ஓப்பன் டைப். ஓகேவா? இன்னைக்கு எடுத்தது வரைக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருந்துச்சா? எல்லாருக்குமே கிளியரா? போயிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நீங்க நல்லா அக்யூரேட்டா ஆன்சர்ஸ் போடுவீங்க. சரி, ஓகே. நாளைக்கு வந்துட்டு மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் டைப் பார்க்கலாம் டயஸோடது. ஓகே, தேங்க்யூ.